தற்போதைய அண்மை செய்தி. மக்கள் விரோத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் திமுக எம்எல்ஏக்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மக்கள் விரோத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். காவிரி மேகதாது விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். விவசாயிகளை வஞ்சித்து வரும் தாவேக்க அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு உடை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மக்கள் விரோத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் திமுக எம்எல்ஏக்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. உள்ளது. இந்த நிலையை குறிப்பாக தாவேக அரசு இந்த 3 மாதங்களில் திட்டங்களும் பயிர்க்கடன் முழுமையாக செயல்பட்டு வரும் இந்த தாவேக அரசு தற்போது மக்கள் விரோத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மக்கள் விரோத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். காவிரி மேகதாது விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். விவசாயிகளை வஞ்சித்து வரும் தாவேக்க அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு உடை அணிந்து பேரவைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மக்கள் விரோத தாவேக்க அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். காவிரி மேகதாது விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தாவேக்க அரசை கண்டித்தும் கருப்பு உடை அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். விவசாயிகளை வஞ்சித்து வரும் தாவேக்க அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு உடை அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.